ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஸோ இன்னைக்கு நம்ம வேர்ட் பார் மெடிசின் செஷன் நம்பர் 12ல இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள் அண்ட் ஸ்டார்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் பார்ப்போம். இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வேர்ட் நமக்கு பார்க்கக்கூடியது ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஸோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்ற வேர்டு ஆந்த்ரோபோஸ் அப்படின்ற வேர்டும் லோகோஸ்ன்ற வேர்டும் சேர்ந்து உருவாக்கக்கூடியது. அப்போ ஆந்த்ரோபோஸ்க்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா மேன்கைண்ட். ஆந்த்ரோபோஸ் அப்படின்னாலே மேன்கைண்ட்னு அர்த்தம். அப்போ லோகோஸ்னா என்ன? அதோட சயின்ஸு இல்லை அதோட லாஜிக், அதோட ஸ்டடி அப்படின்றது அர்த்தம். அப்போ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஹியூமன் கைண்டை ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ ஹியூமன் கைண்டு எப்படி உருவாகுது, எப்படி எவால்வ் ஆகுது, ரொம்ப முக்கியம் அதுதான். எப்படி எவால்வ் ஆகுது, அது வந்து சொசைட்டிஸ் எப்படி எவால்வ் ஆகுது, ஹியூமனோட மைண்ட் எப்படி எவால்வ் ஆகுது, இந்த இடத்துக்கு இப்போ எப்படி வந்திருக்காங்க, அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கும் இந்தியாவில் இருக்கவங்களுக்கும் என்ன மாதிரியான வேறுபாடு இருக்குது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபுட் எப்படி மாறுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிக்கக்கூடியவங்க தான் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அப்போ இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் படிக்கக்கூடிய அந்த ஸ்டடியோட பேருன்னு கேட்டிங்கன்னா ஆந்த்ரோபாலஜி. அப்போ ஆந்த்ரோபாலஜின்னு அந்த ஸ்டடியோட பேர். அதை படிக்கக்கூடியவங்கள நம்ம ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ இதோட அப்ஜெக்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஆஸ்ட்ரோனாமர். ஸோ ஆஸ்ட்ரோனாமர் அப்படின்ற வேர்டு ஆஸ்ட்ரான் அப்படின்றதும் நோமோஸ்ன்ற வேர்ட்ல இருந்தும் நமக்கு வந்திருக்கு. ஆஸ்ட்ரோனா ஸ்டார், நோமோஸ்னா அதோட அரேஞ்ச்மெண்ட், லா இல்லைன்னா ஆர்டர். அப்போ ஆஸ்ட்ரோனமர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி அலைன் ஆகுது, என்ன பேட்டர்ன்ல வருது அப்படின்றது பார்ப்பாங்க. ஆனால் இந்த அரேஞ்ச்மெண்ட் பேட்டர்னை தாண்டி அதோட என்டையர் லாஜிக் அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க தான் ஆஸ்ட்ரோனாமர். ஸோ அப்போ ஆஸ்ட்ரோனாமி அப்படின்றது என்னன்னா இந்த அவுட்டர் ஸ்பேஸை பற்றி என்டையராக படிக்கிறது. எங்கெங்கே பிளானட்ஸ் இருக்கும், எந்த பிளானட்ஸில் லைஃப் இருக்கும், எந்த பிளானட்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எவ்வளோ பக்கத்து யூனிவர்ஸ் பக்கத்து கேலக்ஸி என்னவா இருக்கும், இல்லை பக்கத்து சோலார் சிஸ்டம் என்ன, அதில் தான் லைஃப் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிக்கக்கூடியவங்க தான் ஆஸ்ட்ரோனாமர். அப்போ அந்த ஸ்டடிக்கு பேர் இருக்கக்கூடியது ஆஸ்ட்ரோனாமி. அப்போ இதோட அப்ஜெக்டிவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனாமிக்கல். அப்போ ஆஸ்ட்ரோனாமிக்கல்ன்றது ஒரு நான் ஹெவன்லி சென்ஸ்லையும் யூஸ் பண்ண முடியும். நான் ஹெவன்லி சென்ஸ்னா என்ன? இப்போ ஆஸ்ட்ரோனாமிக்கல் அப்படின்றது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எர்த்துக்கும் சன்னுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 9 crore மைல்ஸ் டிஸ்டன்ஸ் அதுக்கு இருக்கும். ஸோ இதான் அதோட டிஸ்டன்ஸு. அப்போது சன்ல இருந்து எர்த்துக்கு வரக்கூடிய லைட்டு என்ன ஸ்பீடில் ட்ராவல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். அரௌண்ட் 1 kilometers per 1 lakh kilometers per செகண்ட் அப்படின்றது ட்ராவல் ஆகும். அப்படி ட்ராவல் ஆகி தான் இங்கே வரும். அப்போ இவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்னு காட்டுறோம்ல, இந்த ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்றதுக்கு நீங்கள் ஆஸ்ட்ரோனாமிக்கல் சொல்லலாம். ரொம்ப பெருசா இருக்கு, உள்ளதுல ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றதுக்கு ஆஸ்ட்ரோனாமிக்கல். இதை இந்த மாதிரி கான்டெக்ட்டை தாண்டி சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு கடன் இருக்குன்னு வச்சுப்போம். கடன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லணும். அப்போ எப்படி சொல்லலாம்னா ஆஸ்ட்ரோனாமிக்கல் அமௌண்ட்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப பெரிய அளவுல இருக்குன்றது சொல்லலாம். அப்போ ஹெவன்லியாவும் யூஸ் பண்ணலாம். அதாவது அவுட்டர் ஸ்பேஸை பத்தி பேசும்போதும் ஆஸ்ட்ரோனாமிக்கல்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ண முடியும். அது இல்லாம நான் ஹெவன்லி சென்ஸ் ஜென்ரலா எந்த ஒரு விஷயம் அதிகமா இருக்குது, பெருசா இருக்குதுன்னு சொல்லும் போதும் ஆஸ்ட்ரோனாமிக்கல்ன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜி. அப்போ அதுலேயும் ஆஸ்ட்ரோன்றது வருது. ஆஸ்ட்ரான் நமக்கு ஸ்டார். அப்போ இது வந்து லோகோஸ், அதாவது அந்த லாஜிக்கு பேஸ் பண்ணி வருது. அப்போது ஒரு ஆஸ்ட்ராலஜர் என்ன பண்ணுவார், நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ஸ்டார்ஸோட அலைன்மெண்ட் வச்சு ஒரு ஹியூமனோட லைஃப் எப்படி இருக்குன்றத கெஸ் பண்ணக்கூடியது, ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியவங்களா நம்ம ஆஸ்ட்ராலஜர் சொல்லுவோம். அந்த ஸ்டடிக்கு பேர் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த ஆஸ்ட்ராலஜி அப்படின்ற வேர்டோட அப்ஜெக்டிவ் ஃபார்ம் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அப்போது எட்டிமாலஜிக்கலி பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்ட்ரோநாட்னு ஒரு வேர்டு வருது. இவ்வளோ நேரம் ஆஸ்ட்ரோனாமி பார்த்தோம், அப்போ ஆஸ்ட்ராலஜி பார்த்தோம், இப்போ ஆஸ்ட்ரோநாட்னு வருது. அப்போ ஆஸ்ட்ரோனாலே நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஸ்டார் இருந்தால் தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்து ஒரு ஆஸ்ட்ரோநாட்னா யாருன்னா அ பர்சன் ஹூ சேல்ஸ் பிட்வீன் ஸ்டார்ஸ் இல்லை அமங் ஸ்டார்ஸ். ஸோ அமங் த ஸ்டார்ஸ், ஸ்டார்ஸ்க்கு நடுவில் அவர் வந்து போவார். இப்போ எப்படி கடலில் வந்து ஒருத்தவங்க கப்பல் ஓட்டுறாங்களோ, இவங்களும் ஒரு கப்பல் ஓட்டுறாங்க. எங்கன்னா ஸ்டார்ஸ்க்கு நடுவில். அது கப்பலுக்கு பதிலாக ராக்கெட், அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி அந்த பயணத்தில் போகக்கூடியவங்கள நம்ம இங்கே செயிலர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்கள நம்ம ஆஸ்ட்ரோநாட்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்க கடலுக்கு நட்சத்திரங்களுக்கு நடுவில் போகிறாங்க. அப்போ நாட்டஸ் அப்படின்னா செயிலர் அப்படின்றது அர்த்தம். நாட்டஸ் அப்படின்னா செயிலர். இங்கே தான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வரும். இப்போ அமெரிக்காவில் வந்து அவங்க எல்லாருமே ஆஸ்ட்ரோநாட் சொல்லுவாங்க. வேர்ல்டே ஆக்சுவலாக ஆஸ்ட்ரோநாட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ரஷ்யா மட்டும் என்ன பண்ணணும்னா காஸ்மோநாட்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். ரஷ்யாவில் என்னன்னா காஸ்மோஸ் அப்படின்னா யூனிவர்ஸ்னு அர்த்தம். அவங்க யூனிவர்ஸில் செயில் பண்ணக்கூடியவங்கன்றது அவங்களோட வெர்ஷன். அப்போ ஆஸ்ட்ரோநாட் காஸ்மோநாட் ரெண்டும் ஒன்று தான். ரஷ்யாவில் சொல்லும்போது அது காஸ்மோநாட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இந்த தனியாக தெரிய வேண்டியது, அப்போ நாட்டிக்கல் நாட்ஸ்ன்ற வேர்ட்லேருந்து வந்திருக்கு. அப்போ நாட்ஸ்னாலே கிரீக்க மொழியில் ஷிப்புன்றதான் அர்த்தம். நாட்ஸ்னாலே கிரீக்க மொழியில் ஷிப்புன்றது செயிலிங், ஷிப், இதை தான் அது மீன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ நாசியான்னு ஒரு வேர்டு வரும்ல, ஆக்சுவலாக நாசியாக்கு என்ன அர்த்தம்னா ஷிப் சிக்னஸ்னு அர்த்தம்.
யாராவது இந்த ஷிப்ல வந்து ரொம்ப நாள் டிராவல் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில பேருக்கு அந்த சிக்னஸ் வர பார்த்துருப்போம். நெறைய ஒமட்டல் வர மாரி இருக்கும். தலை சுத்துற மாரி இருக்கும். தலைவலி, ஒமட்டல் 2ம் சேர்ந்து வரக்கூடியது தான் நாசியஸ் ஃபீலிங் சொல்லுவாங்க. மோஸ்ட்டா அப்ப அந்த கடல் பயணத்தில போம்போது இந்த சிக்னஸ் பார்ப்பாங்க. காலப்போக்குல யாருக்கெல்லாம் இந்த மாரி ஒமட்டலும், தலைவலியும் வர ஆரம்பிக்குதோ, அத வந்து நாசியான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எட்டிமாலஜிக்கலி ஷிப் சிக்னஸ்ன்றது அர்த்தம். இல்ல சீ சிக்னஸ்ன்றது அர்த்தம். ஓகே. ஸோ அடுத்து ஆஸ்ட்ரிக். இப்ப ஆஸ்ட்ரிக்ன்னு ஒரு வேர்ட், ஆஸ்டர் அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ஆஸ்ட்ரிக்ன்னு ஒரு சிம்பிள் இப்படி பார்த்திருப்பீங்க. எப்படி இருக்கும்னா, இப்படி வந்து இந்த மாரி வரும் ஆஸ்ட்ரிக் சிம்பிள். நம்ம எப்போலாம் இந்த மாரி ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்ட காட்டுறதுக்கு புக்லலாம் இந்த மாரி ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போடுவாங்க. அப்போ ஆஸ்டர் அப்படின்றது ஒரு ஃப்ளார். ஆக்சுவலா ஆஸ்டர்ன்னு ஒரு ஃப்ளார் இருக்கும். அந்த ஃப்ளாரே அந்த ஸ்டார் ஷேப்டு தான் இருக்கும். அதனால தான் ஸ்டாருக்கு நம்ம ஆஸ்டர் வச்சிருப்போம். அந்த அந்த ஃப்ளாரோட ஷேப் வந்து ஃப்ளாரோட ஷேப் வந்து ஸ்டார் மாரி இருக்கும். அதனால ஸ்டாருக்கே அவங்க ஆஸ்டர்ன்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்ப ஆஸ்டரிக்ன்றது ஒரு சிம்பிள். இந்த சிம்பிள் தான் அது. இந்த சிம்பிள் என்ன பண்ணா, இதுதான் நம்ம ரொம்ப முக்கியம் அப்படின்றது பின் பாயிண்ட் பண்றதுக்காக நம்ம ஆஸ்டரிக் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு. அப்ப ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் என்னன்னா, ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் ஹெவன்லி பாடிஸோட பிசிக்ஸ பத்தி பேசும். அப்போ இந்த ஒரு ஸ்டாருக்கும் ஒரு ஒரு பிளானட்டுக்கும் இன்னொரு பிளானட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணுது. இப்ப லெட்ஸ் சே ஒரு பிளானட்ட சுத்தி ஒரு மூன் சுத்துதுன்னா, அப்ப அந்த என்ன மாரியான மூன் சுத்தும், அதோட சைஸ் என்ன, அவங்களுக்குள்ள என்ன மாரியான ரிலேஷன்ஷிப் வருது, அந்த மாரியான பிசிக்ஸ் படிக்கக்கூடியது ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க பிளானட்குள்ள இருக்கும்போது இதுக்கான பிசிக்ஸ் ஒரு மாரி இருக்கும். பிளானட்டுக்கு வெளிய போகும்போது அதோட பிசிக்ஸ் லைட்டா மாறும். அப்ப அந்த மாரி விஷயங்கள் படிக்கிறது ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். அடுத்து நமக்கு டிசாஸ்டர். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடந்துட்டாலோ, இல்ல நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வர மாரி இருந்தாலோ, அத நம்ம டிசாஸ்டர் நம்ம சொல்லுவோம். இல்ல டிசாஸ்ட்ரஸ் சொல்லுவோம். ஸோ நமக்கு தெரியும் ஆஸ்டர் அப்படின்னாலே இப்ப நமக்கு ஸ்டார். அண்ட் ஒரு காலத்துல இல்ல, இப்ப கூட இந்தியால வந்து இது ரொம்ப பெரிதளவுல பார்க்கக்கூடியது தான். ஸோ ஸ்டாரோட அலைன்மென்ட் வச்சு தான் ஒரு மனுஷனோட லைஃப் எப்படி இருக்குன்றத கணிப்பாங்க. அந்த ஸ்டாரோட அலைன்மென்ட் வச்சு சொல்லுவாங்கல்ல. இந்த வந்து கட்டம் சரியில்லன்னு சொல்லுவாங்க. கட்டம்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா, எந்தெந்த நட்சத்திரம் எங்கெங்க இருக்கணும் அப்படின்றதான். ஸோ நட்சத்திரோட அமைப்ப வச்சு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்டார் வந்து ஒருத்தர் லைஃப்ல ஏதாவது ஒரு தப்பா நடக்குது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்டாரோட அலைன்மென்ட் சரியில்ல. அப்ப டிஸ்னாலே என்ன அர்த்தம் மீனிங் அங்க குடுப்பாங்கன்னா, ஒரு ஸ்டாரும் ஒண்ணுத்துக்கு அகைன்ஸ்ட் இருக்கும். இந்த ஒரு ஸ்டார் வந்து உனக்கு வந்து நல்லது குடுக்க வேண்டிய இடத்துல, இன்னொரு ஸ்டார் அதுக்கு அப்போஸ் பண்ணி நிக்கிறனால, அப்ப டிஸ்னா இந்த இடத்துல அப்போசிங்ன்னு அர்த்தம். அதனால டிசாஸ்டர் இல்லனா டிசாஸ்ட்ரஸ் அப்படின்ற வேர்ட் வருது. அடுத்து நோமோஸ். ஸோ நோமோஸ்னாலே நம்ம பார்த்துருக்கோம் அரேஞ்ச்மென்ட், லா அண்ட் ஆர்டர் இதான் நம்ம பார்த்தோம். அப்போ நோமோஸ்க்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ன்னு வச்சுக்கலாம், இல்ல லான்னு வச்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா அது நம்ம லான்னு வச்சுக்கலாம். அப்போ அட்டானமின்ற ஒரு வேர்ட் அதுலருந்து வருது. அப்போ அட்டானமில நார்மோஸ்னா என்ன பார்த்தோம்? ஒரு ஆர்டர் இல்லன்னா லா. இதுதான் நம்ம பார்த்தோம்ல. அப்ப இதுல ஆட்டோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப்ன்னு அர்த்தம். அப்போ அட்டானமி என்ன சொல்லுதுன்னா, எனக்கான செல்ஃப் லா நானே மேக் பண்ணிக்கிறேன். செல்ஃப் லா இல்ல செல்ஃப் கவர்னன்ஸ் இதான் அட்டானமிக்கான அர்த்தம். அப்போ ஒரு கண்ட்ரி நாங்க அட்டானமஸா இருக்கோம் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, நாங்களே எங்களுக்கான லாஸ் பண்ணிக்கிறோம். வேற யாரும் எங்களுக்கு வந்து லாஸ் கிரியேட் பண்ணிக்க தேவையில்ல. இதோட அப்ளிகேஷன் நீங்க எங்க பார்க்கலாம்னா, அமெரிக்கால நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலா அமெரிக்கா வந்து ஒரு காலத்துல வரைக்கும் யுகே பிரிட்டனோட கண்ட்ரோல்ல தான் அமெரிக்கான்றது இருக்கும். ஒரு பாயிண்ட்ல அமெரிக்கா என்ன ஃபீல் பண்ணுச்சுன்னா, நாங்க வந்து அட்டானமஸா போறோம். அதாவது நீங்க அங்க இருந்துகிட்டு இங்க நீங்க என்ன பண்ணணும், நாங்க என்ன பண்ணணும்னு சொல்ல தேவையில்ல. நாங்களே இதுக்கப்புறம் நாங்க லாஸ் ஃப்ரேம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி அமெரிக்கால இருக்க மத்த ஸ்டேட்ஸ்மே அட்டானமஸா இருக்கும். அட்டானமஸ் என்னன்னா, அந்த ஸ்டேட்ல முக்காவாசி லாஸ் வந்து என்னவோ அவங்க தான் ஃப்ரேம் பண்ணிப்பாங்க. இப்ப நம்ம இந்தியா வந்து அப்படி கிடையாது. இந்தியால வந்து இந்தியான்றது ஒரே கண்ட்ரி தான். ஆனா அமெரிக்கால நெறைய ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து, அப்போ ஒரு ஸ்டேட்டும் ஒரு கண்ட்ரி மாரி அங்க ஃபங்ஷன் ஆகும். இந்தியா வந்து ஒரு கண்ட்ரி டிவைடட் இன்டூ டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ அப்ப அமெரிக்கால என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எல்லாருமே எங்களுக்கான லாஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். அப்போ புளோரிடால இருக்கக்கூடிய லா வந்து உங்களுக்கு டெக்சாஸ்ல வந்து செல்லுபடி ஆகாது. ஓகே. ஸோ அதான் அட்டானமிக்கான அர்த்தம். ஓகே. அப்போ இந்த அட்டானமஸ் அப்ப நம்ம காலேஜ்லாம் பார்த்திருப்போம்ல. அட்டானமஸ் காலேஜ்னா என்ன? இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல வரக்கூடியதா அது. அப்ப அட்டானமஸ் காலேஜ்ன்றது என்னன்னா, நாங்க எங்களுக்கான சிலபஸ், நாங்க எங்களுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றது அட்டானமஸ் காலேஜ். ஓகே. அடுத்து மெட்ரோனோம். ஸோ மெட்ரோனோம் அப்போ மெட்ரோ அப்படின்ற வேர்ட் வரும்போது மீட்ரான் இல்லன்னா மெஷர்மென்ட் அப்படின்ற அர்த்தம். அப்ப மெட்ரோமான்றது இந்த டிவைஸ் தான். ஸோ இது என்ன பண்ணும்னா மெஷர் பண்ணும்.
ஓகே, நார்ம்னா நம்ம என்ன பார்த்தோம்னா, அதோட ஆர்டர் அண்ட் லா தானே. இப்போ மெஷர்மென்ட்டோட ஆர்டர் அண்ட் லா இவ்வளோதான் வச்சு மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த மீட்ரோனாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி தட்டி விட்டா இது இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ஒரு இதுக்கு அது டக், 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 டக்ன்னு சவுண்ட் குடுத்துக்கிட்டே இருக்கும். மியூசிஷியன்ஸ் வந்து அவங்களோட நோட்ஸ கரெக்ட்டா பிராக்டிஸ் பண்றதுக்காக இது ஒண்ணு குடுப்பாங்க. இது ஒரு டெக்னிகாலிட்டிக்குள்ள வேணாம். ஏன்னா, எனக்கு அத பத்தி ரொம்ப டீட்டெயிலா தெரியாது. பட் அந்த டக், டக், டக் சவுண்ட் வரும்போது, ஒரு டக்ல இன்னொரு டக் போகும்போது, அவங்க எந்த மாரியான காம்போசிஷன் போடணும் அப்படின்றத பிராக்டிஸ் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எர்த் அண்ட் லைஃப். இது 2த்த பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வேர்ட் ஜியாலஜிஸ்ட். ஸோ ஜியாலஜிஸ்ட்ன்றவங்க யாருன்னா, எர்த்த பத்தி படிக்கக்கூடியவங்க. ஸோ ஜியோ அப்படின்னாலே எர்த். நமக்கு இந்நேரத்துக்கு லோகோஸ்ன்ற வேர்டுக்கு மீனிங் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சயின்ஸ் ஆர் ஸ்டடி ஆர் லாஜிக் இதான் அதுக்கான அர்த்தம். அப்போ ஜியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எர்த்ல இருக்கக்கூடிய அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாத்தையுமே படிப்பாங்க. எங்கெங்க என்ன மாரியான ராக் கிடைக்குது, அந்த ராக்கோட காம்போசிஷன் என்னவா இருக்குது, என்ன மாரியான சாயில் இருக்குது. அப்போ ஒரு என்னென்ன லேயர்ஸ் வந்து நம்ம எர்த்ல இருக்குன்றது படிச்சுட்டு, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இவங்க தான் இந்த மாரி இடத்துல ஆயில் கிடைக்கும், இந்த மாரி இடத்துல வாட்டர் இருக்கும், இந்த மாரி இடத்துல இந்த மாரியான மினரல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடியவங்க தான் ஜியாலஜிஸ்ட். அப்போ அந்த ஸ்டடிக்கு பேர் நமக்கு ஜியாலஜி. இதோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்னவா இருக்கும்? அப்போ ஜியாலஜின்றது என்ன? எர்த் பிளஸ் ஸ்டடி, ஜியோலாஜி. அடுத்து ஜியாமெட்ரி. ஸோ ஜியாமெட்ரி ஜினாலே இந்நேரத்துக்கு நம்ம பார்த்துருப்போம். எர்த் அதான் அதுக்கான மீனிங். அப்போ மெட்ரோன்ற வேர்டு நம்ம மீட்ரோனோம்ன்றதுல இருந்து நம்ம வந்திருப்போம். ஸோ மீட்டர்னாலே மெஷர்மெண்ட் அப்படின்றது அர்த்தம். அப்போ ஜியாமெட்ரிக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட் ஆஃப் தி எர்த்னு அர்த்தம். ஸோ ஜியாமெட்ரி எப்படி மெஷர் பண்ணும்னா, ஜியாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸை வச்சு மெஷர் பண்ணும். அப்போ ஜியாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் என்ன? நீங்க சொல்லக்கூடிய ஸ்கொயரா இருக்கலாம், ரெக்டாங்கிளா இருக்கலாம், ட்ரையாங்கிளா இருக்கலாம். அந்த ட்ரையாங்கிள் என்ன இதுல வேணா இருக்கலாம். அப்ப இந்த மாரி ஷேப்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, எர்த்த நமக்கு மெஷர் பண்ணுவாங்க. இத வச்சு எப்படி எர்த்த மெஷர் பண்ண முடியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரியுமான்னு தெரியல. ஒரு டைம்ல வந்து எர்த்தோட சர்கம்ஃபரன்ஸ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ எர்த்தோட சர்கம்ஃபரன்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சன் இப்போ எர்த் இங்க இருக்குன்னா, சன் வந்து எந்த இடத்துல கரெக்ட்டா நிக்குதுன்னு பார்ப்பாங்க. அந்த இடத்த போய் பார்ப்பாங்க. ஏன்னா, சன் கரெக்ட்டா எங்க நேரா நிக்குதோ, அங்க வந்து ஷேடோன்றது விழாகுது. அப்ப அந்த இடத்துல நின்னுக்கிட்டு, அதுக்கு தள்ளி ஒரு தூரத்துல ஒரு இடத்துல நின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டிக் வைப்பாங்க. இப்போ இங்க ஸ்டிக் வைக்கும்போது இங்க ஷேடோ விழும். சன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நமக்கு ஷேடோ இருக்காது. அப்ப பாருங்க, சன் இங்க இருந்து ஒரு ஷேடோ ஒண்ணு கிரியேட் பண்ணுது. அப்ப இங்கருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வருது. அப்ப இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒண்ணு கிரியேட் பண்ணுது. அப்ப இத வச்சு என்ன பண்ணுவாங்க, சன் வந்து இருக்கக்கூடிய இடத்த அங்கருந்து இங்க வரைக்கும் டிஸ்டன்ஸ் என்ன ஆங்கிள் அந்த ஷேடோ வருது. அந்த ஸ்டிக் வச்சாங்கல்ல, அந்த ஸ்டிக்ல இருந்து ஷேடோ ஒண்ணு கிரியேட் பண்ணி, அப்புறம் கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணி தான் எர்த்தோட சர்கம்ஃபரன்ஸ் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிருவாங்க. ஆக்சுவலா அப்ப அவங்க எடுக்கக்கூடிய அந்த மெஷர்மென்ட்டும், இப்போ மாடர்ன் டெக்னாலஜி வச்ச மெஷர்மென்ட்டும் பார்த்தீங்கன்னா, 99.8% வந்து சேமா தான் இருக்கு. 0.2% தான் வேரியேஷன்ஸ் இருக்கும். பாக்கி எல்லாமே சேமா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு ரைட் ட்ரையாங்கிள் வச்சு, அப்ப இந்த மாரி நெறைய மெஷர்மென்ட்ஸ் வச்சு எர்த்த வந்து மெஷர் பண்ணுவாங்க. டப்புன்னு வந்து ஒரு மவுண்டெய்ன மெஷர் பண்ணணும். அப்ப மவுண்டெயின் வந்து இப்ப நமக்கு சென்சார்ஸ்லேருந்து டெக்னாலஜி இருக்குது. பட் ஒரு டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப எவ்வளோ ஹைட்ல இருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நம்ம அந்த இடத்துலருந்து இருக்கோன்றதெல்லாம் வச்சு தான் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் ட்ரையாங்கிள், ஸ்குவேர்ஸ் இந்த மாரி விஷயங்கள் வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். அப்போ இப்ப ஜியாமெட்ரின்னு நம்ம சொன்னாலே அந்த ஃபிகர்ஸ்ன்றதும் மீனிங் நமக்கு வரும். அப்போ இப்ப ஜியாமெட்ரியில கண்டிப்பா மேத்தமேட்டிக்ஸ்ன்றது பார்ட் இருக்குது. அப்போ மேத்தமேட்டிக்ஸ்ன்றது ஒரு ஃபீல்டு. அதுல நமக்கு நெறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அதுல ஒரு டிவிஷன் தான் ஜியாமெட்ரி. அப்ப அத பண்ணக்கூடியவங்கள நம்ம ஜியாமெட்ரிஷியன் சொல்லுவோம். எப்படி நமக்கு மெடிசன்றது ஒரு ஃபீல்டு இருக்கு. அதுல வந்து கார்டியாலஜி, பல்மனாலஜின்னு டிஃபரெண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்குதோ, சப் டிவிஷன்ஸ் இருக்குதோ, அதே மாரி இதுல ஒரு சப் டிவிஷன். அத பண்ணக்கூடியவங்க நம்ம ஜியாமெட்ரிஷியன் சொல்லுவோம். இதோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் நமக்கு ஜியோமெட்ரிக். அப்ப ஜியோகிராஃபின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஜியோகிராஃபி அப்படின்றது என்னன்னா, கிராஃப்னாலே வரையறது, டிராயிங் அப்படின்றது தான் அர்த்தம். மேப்பிங், டிராயிங் அப்படின்றது அர்த்தம். அப்போ நம்ம வந்து எர்த்த வரையறோம். எப்படி வரைவோம்? இதுதான் இதோட சர்கம்ஃபரன்ஸ் இதுதான் இப்படி தான் இருக்கும். ஒரு மாரி ஸ்பியர் வந்து பட் எலிப்டிக்கல் ஸ்பியர் நம்ம சொல்லுவோம். அப்ப இதுல வந்து ஃபுல்லா லேண்ட்ஸ்கேப்ன்றது இங்க இருக்கும். வாட்டர் இங்க இருக்கும். இந்த லேண்ட்ஸ்கேப்ல இதெல்லாம் கான்டினென்ட்ஸா இருக்கும். இந்த கான்டினென்ட்ல இவ்வளோ இங்கெல்லாம் மவுண்டெயின்ஸ் உங்களுக்கு இருக்கும். அப்படி சொல்லிட்டு என்டையரா கிராஃப் பண்றவங்கள தான் அததான் நம்ம ஜியோகிராஃபின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பண்ணக்கூடியவங்கள ஜியோகிராஃபர் நம்ம சொல்லுவோம். அப்போ நமக்கு தெரியும் கிராஃப் அப்படின்னாலே டு ரைட் அப்படின்றது அர்த்தம். டு ரைட்ன்னு எழுதிக்கலாம். பட் எர்த் எழுத முடியுமா? அப்போ வரைஞ்சு அத காட்ட முடியும். ஆக மொத்தம் விவரிக்கணும். ஒரு விஷயத்த எப்படி நம்ம வரைவோம்னா, ஒண்ணு ஸ்கெட்ச் வச்சு வரையலாம். இல்ல வார்த்தைகள் மூலியமா அத நம்ம வரையறுக்கலாம்.
அப்போ ஒருத்தரோட லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லும்போது, நான் வார்த்தைகள் மூலமா எழுதி அந்த லைஃப் உங்களுக்கு வரையறுப்பேன். இல்லன்னா, இப்போ இந்த மாரி எர்த் மாரி விஷயங்கள கையால வரைஞ்சு நம்ம வரையறுப்போம். அடுத்து ஜார்ஜ்ன்னு ஒரு வேர்டு. ஸோ ஆக்சுவலா ஜார்ஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம மனுஷங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு பேரு. இப்ப எப்படி ராகுல், மோகன்ற மாரி ஜார்ஜ்ன்னு ஒரு பேரு. ஆனா, இந்த ஜார்ஜ்ன்றதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ன்றது தான் எக்ஸாக்ட்டான மீனிங். வொர்க்கர் இல்லன்னா ஆக்சுவலா வொர்க்கர் தான் அதுக்கு மீனிங். அது ரொம்ப வைடா யூஸ் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா, ஃபார்மர். ஏன்னா, ஜியானாலே எர்த்ன்றது அர்த்தம். எர்கான்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா வொர்க். அப்போ எர்த்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க மோஸ்ட்லி யாரா இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மரா தான் இருப்பாங்க. ஏன்னா காலங்காலமா அதான் இருந்தது. அதுக்கப்புறம் மத்த ஃபீல்ட்ல போகும்போது ஜார்ஜ்னாலே வொர்க்கர்ன்ற மீனிங் வந்துச்சு. அப்புறம் காலப்போக்குல ஜார்ஜ்னாலே ஒரு காமன் நேமா வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்ட் பார்த்தீங்கன்னா, பயாலஜிஸ்ட். ஸோ பயாலஜிஸ்ட் அப்படின்னா, பயோஸ் அப்படின்னாலே லைஃப்ன்னு தான் அர்த்தம். ஸோ லாஜிக்கோட மீனிங் எதுக்கு தெரியும். அப்ப லைஃப்ப பத்தி படிக்கக்கூடியது. ஸோ தி சயன்ஸ் ஆர் ஸ்டடி ஆஃப் லைஃப். எல்லா லைஃப்பும் சேர்த்து படிக்கக்கூடியது பயாலஜி. அத படிக்கக்கூடிய ஆளுங்க வந்து பயாலஜிஸ்ட். அப்ப பயாலஜின்றது தான் அந்த ஃபீல்டோட நேம். இப்போ இதோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் நமக்கு என்ன வரும் அப்படின்றது சொல்லுங்க. ஸோ பயோஸ் அப்படின்னா லைஃப் நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் நம்ம பயோகிராஃபின்ற வேர்ட்லயே பார்ப்போம். அப்போ பயோகிராஃபின்னா என்னன்னா, லைஃப்ன்றது பயோனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் லைஃப். கிராஃப்னா அத பத்தி வரையறது. அப்போ லைஃப்ப நம்ம ட்ரா பண்றதுன்னு வச்சுப்போம். எப்படி லைஃப்ப ட்ரா பண்ண முடியும்? இப்போ ஒருத்தர் வந்து எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் போட்டு ட்ரா பண்ணிடலாம். பட் அவர் லைஃப் எப்படி ட்ரா பண்ண முடியும்? அப்புறம் லைஃப்ல நடந்த விஷயங்களெல்லாம் நம்ம எழுதுவோம். அந்த எழுதுறதா இந்த இடத்துல ட்ரான்றது மீனிங் வரும். அப்போ அவர் லைஃப்ல நடக்கிறது எல்லாமே நம்ம ரைட்டிங்ல கொண்டு வரோம்ல. அப்புறம் ஒருத்தவங்களோட லைஃப்ப ரைட் பண்றது தான் நமக்கு பயோகிராஃபி. காந்தி எப்படி இருந்தாரு? நேரு எப்படி இருந்தாரு? ஒருத்தவங்களோட லைஃப் எழுதக்கூடியது பயோகிராஃபி. அப்போ ஆட்டோ பயோகிராஃபின்னா நமக்கு தெரியும். ஆட்டோனாலே என்ன சொல்லியிருக்கோம்? செல்ஃப். என் லைஃப்ப பத்தி நானே எழுதுறது. அந்த செல்ஃப் பயோகிராஃபிய தான் நம்ம ஆட்டோ பயோகிராஃபின்னு சொல்றோம். ஸோ அப்போ பயோனாலே நமக்கு லைஃப்ன்னு வந்துச்சு. அப்புறம் அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா, அதுலருந்து வரக்கூடியது பயாப்சி. ஸோ இந்த ஆப்சில 2 இருக்கும். பயாப்சி ஒண்ணு இருக்கும். ஆட்டோப்சி ஒண்ணு இருக்கும். பயாப்சி அப்படின்னா என்னன்னா, லைஃப் பைனா இப்ப நம்ம லைஃப்ன்னு பார்த்துருக்கோம். ஆப்சி இந்த ஆப்ன்றது நம்ம ஆல்ரெடி ஆப்சிஸ், ஆப்டிகோஸ் ஆப்னா வியூ பண்றது, இல்ல விஷன்றது அர்த்தம். இந்த ஆப்டிஷியன், ஆப்தமாலஜிஸ்ட் அதில நம்ம பார்த்தோம்ல, அப்போ தான் பார்க்கக்கூடியது வியூ. அதான் அதுக்கான அர்த்தம். அப்போ பயாப்சி என்ன சொல்றோம்னா, நம்ம வியூ பண்ண போறோம். எத வியூ பண்ண போறோம்னா, ஒரு லைவ் டிஷ்யூவ வியூ பண்ண போறோம். ஏன் ஒரு லைவ் டிஷ்யூவ வியூ பண்ணணும்? லெட்ஸ் சே ஒருத்தருக்கு உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல கேன்சர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கேன்சர் இருக்கா இல்லையான்றது எப்படிலாம் டெஸ்ட் பண்ணுவாங்கன்றதுக்கு நெறைய மெத்தட் இருக்கு. அதுல ஒண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கின்னோ, இது ஏதாவது ஒரு டிஷ்யூவையோ கட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த கட் பண்ணி எடுத்த ஸ்கின் அண்ட் டிஷ்யூவ லேப்ல வச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அந்த மைக்ரோஸ்கோப் உள்ள பார்த்து, அதுல என்னென்ன மாரி இருக்குன்றத தெளிவா பார்த்துட்டு, அதுக்கு பேர் தான் பயாப்சின்னு சொல்லுவாங்க. அப்போ வியூ பண்ணக்கூடியது தான் அது. ஸோ இந்த இடத்துல பயோன்னு ஒன்னே டூன்றது நினைக்கக்கூடாது. பயோனா நமக்கு லைஃப். ஸோ பயாப்சி நெறைய இடத்துல வரும். கேன்சர் மட்டும் கிடையாது. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, சொராசிஸ் வருதான்னு பார்ப்பாங்க. ஸோ ஸ்கின்ல வந்து அவங்களுக்கு நெறைய செல்ஸ் வந்து டெட் செல்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப அந்த ஒரு லேயர் மட்டும் லைட்டா கட் பண்ணி எடுத்து மறுபடியும் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அதுல நெறைய மெத்தட்ஸ் போகும். ஸோ அதெல்லாம் நமக்கு பயாப்சி. அப்போ பயோ அப்படின்னாலே லைஃப். உயிரோட இருக்கக்கூடிய டிஷ்யூவ எடுத்துட்டு வந்து வச்சு, அத டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது, அத வியூ பண்ணி பார்க்கிறது தான் நமக்கு பயாப்சி. அப்போ பயாப்சின்றதுக்கும், அட்டாப்சின்றதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அட்டாப்சி அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் ஆட்டோனா என்ன அர்த்தம்? செல்ஃப். அப்ப அட்டாப்சில என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்த உடல். ஆனா ஆட்டோனா நம்ம வந்து செல்ஃப்ன்னு தானே பார்த்தோம். இறந்த உடலுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ ஒரு இறந்த உடல் இருக்கு. இவர் ஏன் இறந்தார்ன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். நீங்க இந்த மூவிஸ்லலாம் பார்த்திருப்பீங்க. ஸோ போலீஸ் இருப்பாங்க. ஒரு பாடி இருக்கும். ஏன் இறந்தார்ன்னு போட்டோம்னா அவர் சொல்லுவாரு. மேபி இந்த காரணங்களா இருக்கலாம், அந்த காரணங்களா இருக்கலாம். ஒரு யூகத்துல தான் சொல்லுவாரு. அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, எதுவா இருந்தாலும் ஒரு அட்டாப்சிக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னுவாங்க. அப்ப அட்டாப்சில என்ன பண்ணுவாங்க, இந்த பாடிய எடுத்துட்டு போயிட்டு வச்சு, டாக்டர் அவருக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல கூறு போட்டு, அவரே நேர்ல பார்த்து, இதான் நடந்துச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாரு. அப்போ இந்த இடத்துல ஆட்டோன்றது செல்ஃப்ன்றது என்னன்னா, ஒரு பெர்சன் செல்ஃபா பார்த்து இதுதான் நடந்துன்னு வியூ பண்ணக்கூடியதா ஆட்டோப்சி. மத்தவங்க சொல்றதையோ, இல்ல மத்த விஷயங்கள் வச்சு இப்ப நம்ம ஒரு லேப்ல ஒரு டெஸ்ட் மாரி குடுத்தா அந்த டெஸ்ட் வருது. அப்படி கிடையாம கரெக்ட்டா இப்போ இந்த ஆர்கன்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்ப அந்த ஆர்கன ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க. அதெல்லாம் தான் அதான் ஆட்டோப்சின்னு சொல்றோம். ஸோ ஒரு சர்ஜனோ, ஒரு பேத்தாலஜிஸ்ட்டோ டிட்டர்மைன் பண்ணுவாங்க. எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க? பை ஆக்சுவல் வியூ ஆர் சைட் ராதர் தன் பை தியரைசிங். அப்ப பாடியில டப்புன்னு இந்த இடத்துல ப்ளூ கலர் இருக்கு. ஒரு வேளை இது நடந்திருக்கலாம். இல்ல இங்க ஒரு வெட்டு இருக்கு. ஒரு வேளை இது நடந்திருக்கலாம். அப்படின்னு யூகம் பண்ணாம, உடம்பு கூறு போட்டு அதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ வச்சு இதுதான் நடந்திருக்குன்னு சொல்றது ஆட்டோப்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டானிஸ்ட். ஸோ பொட்டான் அப்படின்னாலே பிளான்ட்ன்னு தான் அர்த்தம். அப்போ பாட்னின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ்.
பயாலஜினா பாட்னி அண்ட் ஜுவாலஜி 2 சேர்ந்தது தான் பயாலஜி. ஏன்னா இப்போ பயோனா லைஃப் தானே. இப்போ லைஃப் நம்ம ஸ்டடி பண்ணும்போது 2ஆ வச்சு ஸ்டடி பண்ணியிருப்போம். ஒண்ணு பாட்னி, இன்னொன்னு ஜுவாலஜி. ஆனா இதுக்குள்ள நெறைய சப்செக்ஷன்ஸும் நமக்கு போகும். அப்ப இந்த பாட்னின்றது ஸ்டடினா, அதோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் நமக்கு பொட்டானிக்கல். அப்போ ஜூவாலஜிஸ்ட். ஸோ ஜூவாலஜிஸ்ட் யாரு? அனிமல பத்தி படிக்கக்கூடியவங்க. அப்போ அப்போ ஜியான் அப்படின்னா அதுக்கு அனிமல் அப்படின்றது அர்த்தம். அப்ப ஜூவாலஜினா என்ன? ஸ்டடி ஆஃப் எதை ஸ்டடி பண்றோம்? அனிமலை ஸ்டடி பண்றது தான் ஜூவாலஜி. அப்ப அத படிக்கக்கூடியவங்க ஜூவாலஜிஸ்ட். அப்ப இதோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. அப்போ ஜூ அப்படின்னு நம்ம ஒண்ணு பார்க்குறோம்ல. ஜூ ஆக்சுவலுக்கு என்ன அர்த்தம்னா, ஜூவாலஜிக்கல் கார்டன். இதுதான் அதுக்கான அர்த்தம். ஜூவாலஜிக்கல் கார்டன் அப்படின்னா என்னல? அனிமல்ஸ வைக்கக்கூடிய இடம். அனிமல்ஸ்க்கான ஒரு கார்டன். அதுதான் ஜூவாலஜிக்கல் கார்டன். அத ஷார்ட் ஃபார்மா நம்ம ஜூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதுல வந்து நமக்கு ஜோடியாக்ன்னு ஒரு வேர்ட் வரும். ஜோடியாக்ன்றது என்ன? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஸ்ட்ராலஜர் பார்த்தோம்ல. அப்ப அந்த ஆஸ்ட்ராலஜர் என்ன பண்ணுவாங்க? ஸ்டார்ஸோட அலைன்மென்ட் வச்சு பார்க்கும்போது, அதோட பேட்டர்ன் பார்க்கும்போது, சிங்கம் மாரி இருக்கும். ஒரு ஆடு மாரி இருக்கும். அ நண்டு மாரி இருக்கும். அப்போ அந்த இதெல்லாம் வச்சு, இதுக்குன்னு ஒரு கத்துப்பாங்களா? நம்ம மேஷ ராசம், ரிஷப ராசம் அந்த ராசி சொல்லும்போது, அந்த ஸ்டார்ஸோட அலைன்மென்ட் பார்த்தா, இந்த பர்ட்டிகுலர் விலங்கு மாரி தெரியும். அதனால தான் அத ஜோடியாக் சைன்னு சொல்லுவோம். அது ஜோடியாக் சைன்னு சொல்லுவோம். அப்ப இதோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோடியாக்கல். ஜோடியாக்கல். கிளியர். ஸோ இதோட நமக்கு செஷன் 12 அப்படின்றது முடிஞ்சுச்சு. ஸோ செஷன் 12 கொஞ்சம் நம்ம எலாபரேட்டிவா நிறைய வேர்ட்ஸ் பார்த்துருப்போம். உடனே இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிடுங்க. அப்பதான் அது மைண்ட்ல ரிட்டெயின் ஆகும். அடுத்து நம்ம செஷன் 13, 14 சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப்போட டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களோட குவரிஸை நீங்க தெரிவிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.